வெங்கடேஷ் ஐயர் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளையாடினாருங்க அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். அதாவது கேகேஆர் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க, 57 for 5. ஸோ கண்டிப்பா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதை தான் எக்ஸாக்ட்லி வெங்கடேஷ் ஐயர் பண்ணாருங்க. 70 of 52 balls, 6 boundary 3 6, சூப்பர் இன்னிங்ஸ். கான்டெஸ்ட் ஆஃப் தி கேம்ல வந்து பாத்தீங்கன்னா சச் அ க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஃப்ரம் வெங்கடேஷ் ஐயர் தான் சொல்ல முடியும். அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் மனிஷ் பாண்டேவும் வந்து பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 42 அடிச்சாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 83-84 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். புரியுதா உங்களுக்கு? ஸோ 57 for 5ல இருந்து அவங்களால ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்றது 135க்கு மேல எடுத்துட்டு போக முடிஞ்சது ஸ்கோரை. அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே அவுட் ஆயிட்டாரு, பட் வெங்கடேஷ் ஐயர் கண்டினியூ பண்ணி தான் இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் ரன் அவுட் ஆயிட்டாருங்க. இல்லனா நிஜமா ஆண்ட்ரூ ரசல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் காம்பினேஷன்ல இன்னுமே ஒரு 20-25 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம். பட் நெவர்தலெஸ் வெங்கடேஷ் ஐயர் கடைசி வரைக்கும் விளையாடி ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் ஸ்கோர் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ குட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஹிம். ஸோ வெங்கடேஷ் ஐயரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.